ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நந்தினி சாமி, என்ன இப்பதான் எந்திரிச்சிங்க, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? சூப்பருங்க. ஐயோ, நீங்க என்ன விட பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க சாமி. ஆமா, அதே ஸ்பீட்ல கொஞ்சம் கண்ணை மூடுங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? அட கண்ணை மூடுங்க, அப்பதானே தெரியும். சர்ப்ரைஸ் இல்ல, கண்ணை மூடுங்க, செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். மூடுங்க மூடுங்க, நல்லா மூடுங்க. ஏய், இத பாரு நந்தினி. நந்தினி சாமி, இத பாருங்க, நான் உங்களை நம்புறேன், திறக்கவே கூடாது, சரியா? அப்படியே இருக்கணும். சூப்பர் சர்ப்ரைஸ் சாமி. கண்ணை திறக்கவே கூடாது சாமி. சாமி ரெடியா இருக்கு சாமி. ஓகே, ரெடி? 1 2 3. சாமி, கண்ணை திறக்க கூடாது, திறக்கவே கூடாது. அவ்வளவுதான் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தோரணமலை ஆண்டவனுக்கு அரோகரா. முருக பெருமானுக்கு அரோகரா. என்ன சாமி, எனக்கு மாலை போட்டு விட்டுருக்கீங்க? ஆமா சாமி, இன்னில இருந்து நீங்களும் இந்த வீட்ல சாமி தான். ஆமா சாமி. என்ன சாமி இது? தங்கச்சி சாமி, நான் என்ன பண்றது சொல்லுங்க சாமி. சின்னையா சாமி சொன்னது இந்த குருசாமி நான் செஞ்சேன், அவ்வளவுதான் சாமி. அவ்வளவுதான் சாமி. இங்க பாருங்க சாமி, எதுக்கு பயப்படுறீங்க? மாலை போட்டது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு இல்ல சாமி. வேற எதுக்கு? எதுக்கு திடீர்னு? ஏற்கனவே 2 சாமி இருக்கீங்க. உங்களுக்கு வேலை பார்க்க, உங்களை கவனிச்சுக்க நான் ஒரு ஆள் இருக்கணும்ல. மாலை போட்டா என்ன கவனிச்சுக்க முடியாதா என்ன? ஆனா எதுக்கு சாமி இப்படி திடீர்னு பண்ணீங்க? இங்க பாருங்க சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் திடீர்னுலாம் ஒன்னும் பண்ணல. என் தாய் குலம் உங்களை எருமைன்னு சொன்னாங்கல்ல சாமி, இப்ப மாலை போட்டாச்சு, இனிமே எப்படி திட்ட முடியும்? சாமின்னு தானே கூப்பிட முடியும். அதுக்காக தான். ஆனா இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் கன்ஃபார்மா சரியா வரும் சாமி. நீங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. சின்னையா சாமி, ஏன் சாமி? நீங்க மாலை போட்டாலும் சரி, மாலை போடாட்டாலும் சரி, சுந்தரவல்லி அம்மா சாமிய ஒரே மாதிரியே டீல் பண்றீங்க சாமி. என்ன பண்றது சாமி? பால் எந்த டைரக்ஷன்ல வருதோ அப்படிதானே அடிக்க முடியும். ஆமா சாமி. இங்க பாருங்க, நம்ம சும்மா இங்க நின்னு பேசாம பூஜை ரூமுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம பக்த கோடி எல்லாம் நாம இங்க மீட் பண்ணணும் இல்ல? கட்டாயம் சாமி. முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, கந்தனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு. ரெடி? வா 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 வா. நந்தினி, என்னம்மா நந்தினி? என்ன சாமி, திடீர்னு மாலைலாம் போட்டுட்டீங்க, சொல்லவே இல்ல? எனக்கே தெரியாதுங்க ஐயா. உங்களுக்கே தெரியாதா? ஆமாங்க ஐயா, சாமி சார் தான் திடீர்னு என்ன கண்ணை மூட சொல்லி இந்த குருசாமியை விட்டு மாலையை போட வச்சுட்டாரு. ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. கன்னிசாமி கேட்டாங்கன்னு சொல்லி இந்த குருசாமி போட்டு விட்டுடுங்க. அவ்வளோதான். ஏண்டாடி நந்தினி மாலை போட்டது ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏய், யார் சொன்னா? அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா டாடி. அப்போ நந்தினி கூட கோயிலுக்கு வரட்டும், நாங்க 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடுறோம். தாராளமா போயிட்டு வாங்க. குடும்பத்தோட முருகனுக்கு மாலை போட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது கோடி புண்ணியம். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் மாலை போட்டிருப்பேனே. சுந்தரவல்லி, நீ மாலை போடுறியா? சும்மா பேசாம இருக்க மாட்டீங்களா? ஏய், சரி, நான் சும்மா தானே கேட்டேன். அதுக்கு இதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுற? போதும். ஆக நம்ம வீட்டுல 3 சாமி ஆயிடுச்சு. ஏமா, திடீர்னு இவன் பாட்டுக்கு உனக்கு மாலையை போட்டு விட்டுனா விரதம்லாம் இருக்கணுமே. உனக்கு இதுல பழக்கலாம் இருக்கா? அதெல்லாம் ஊர்ல 8 குடி முருகனுக்கு மாலை போடுறது, நாடியம்மன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு இதெல்லாம் பழக்கம் தாங்க ஐயா. ஆமல்ல, நீ ஊருக்கார பொண்ணு, உங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் பாரு. சாமி விஷயத்துல போய் உனக்கு யாராவது கத்து கொடுக்கணுமா என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. டாடி, அப்போ நாங்க சும்மா ஜாலியா கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா?
நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகே. என்னது இந்த நந்தினி இப்ப மாலை போட்டா? போலாமா சாமி? வாங்க சாமி. நம்ம கேஷுவலா நிப்போம். என்ன சாமி? என்ன முருகனுக்கு பாக்குறீங்க? அரோகரா. மாலை போடுவா. ஐயோ, மாலை பெரிய சாமி உங்களுக்கு காப்பி எடுத்து சாமி. மாதவி சாமி கிட்ட இது உடனே சொல்லி ஆகணுமே. கல்யாண சாமி உங்க வேலையை பாருங்க, என்னையே வேடிக்கை பாக்குறீங்க. என்னது வீக் டே விசிட்டா? ஐயோ வாய்ப்பே இல்ல. வீக் டேஸ்ல எல்லாம் அவரால வரவே முடியாது. மை ஹஸ்பண்ட் இஸ் ரியலி டூ பிஸி வித் சோ மெனி மீட்டிங்ஸ். அவர் இல்லாம ஒரு கான்ஃபரன்ஸ் கூட நடக்க மாட்டேங்குதுன்னு பாத்துக்கோயேன். இப்ப வந்து சண்டே வேணா நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம். ஓகே பை. அக்கா என்ன அள்ளி விடுற? என்ன அதுக்காக அடுத்தவங்க கிட்ட எல்லாம் என் புருஷனை போய் விட்டு கொடுக்க முடியுமா? நீ வேற. சரிக்கா அதெல்லாம் போட்டோம். சண்டே பீச்சுக்கு போலாமா? என்ன பீச்சுக்கு எதுக்கு? ஆமாக்கா சின்ன வயசுல பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டுட்டு குதிரையில எல்லாம் சவாரி பண்ணுவோம்ல. இப்ப ஏன் நம்ம எங்கேயுமே போறது இல்ல? ஏய் என்ன குதிரையில போற வயசாடி இது? என்னடி உனக்கு இப்படி எல்லாம் திடீர்னு விலங்கமான ஆசையெல்லாம் வருது? இல்லக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவ பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு ஸ்டோரி எல்லாம் வச்சிருக்கா. அதான் அத பார்த்து உனக்கு என்ன வயிறு எரியுதா? எங்க இந்த ரெண்டு சாமிகளும் காணோம்? லைட்டா வயிற்று இங்க இருக்குதுங்களா? ஏமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? அதுவா நாங்க அனுப்புன ராக்கெட்ல ஏதோ பிரச்சனையா, அதை எப்படி தீர்த்து வைக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. விண்வெளியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அக்கா முன்னாடி கிண்டல் பண்றியா? அப்படிலாம் இல்ல மாமா, நாங்க பேசுறதே வெட்டி கதை. இதுல என்ன பண்றீங்கன்னு வேற கேக்குறீங்க. எங்க என்ன விஷயம்? எதுக்கு பதறீங்க? மா நம்ம வீட்ல இப்ப வரைக்கும் எத்தனை சாமி இருக்கு சொல்லு. சுரேகா நீ சொல்லு. என்ன சாமி ரூம்ல ஒரு 5-6 சாமி போட்டோ இருக்கும். ஐயோ நான் அத சொல்லமா. சாமிக்கு மாலை போட்டவங்க வீட்ல எத்தனை பேர்? இது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? போங்க போய் வேலையை பாருங்க. ஐயோ மாதவி அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா சொல்லு. 2 பேரு, சூர்யா 1, கல்யாணம் 1. இப்ப அதுக்கு என்னங்க? இப்போ 3ஆவதா ஒரு சாமி வந்துருச்சுமா. யாரு? அப்பாவா? கடைசியில அப்பாவுக்கும் சூர்யா மாலை போட்டு விட்டானா? ஐயோ அப்படி செஞ்சதா பரவாயில்லையம்மா. அப்புறம் அவ அந்த நந்தினிக்கு மாலை போட்டு விட்டாமா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மாதிரி கீழே அரோகரான்னு ஒரே அலப்பறையா இருக்கு. ஓ தம்பிதாம்மா வேணும்னே இந்த வேலையை பண்ணிருக்கான். இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? உனக்கு எனக்கு இந்தம்மா இது வேண்டாத வேலை, ஆனா உன் தம்பிக்கு இது வேண்டின வேலைமா. ஆனா அவன் காரணம் இல்லாம இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டான். என்னவா இருக்கும்? அக்கா உனக்கு இன்னுமா புரியல? நாம அவளை நொந்தினின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கோம்ல, அதை ஸ்டாப் பண்ணி அவளை மரியாதையோட சாமின்னு கூப்பிடணும்னு வச்சிருப்பான்.